காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரவேண்டிய காவேரி நீரை பெற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கான காவேரி நீரின் அளவு குறித்து தமிழக அரசு அளித்துள்ள விவரங்கள் தொடர்பாக முடிவெடுக்க காவேரி மேற்பார்வை குழு டெல்லியில் இன்று கூடுகிறது. நதிநீர் பங்கீட்டில் காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையிலேயே மேற்பார்வை குழு முடிவெடுக்கும் என இக்குழு உறுதிபட தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிரை காப்பாற்ற காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவேரி ஆற்றிலிருந்து தமிழகத்திற்கு உடனடியாக 50.52 டிஎம்சி அடி தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு கடந்த 5ஆம் தேதி உத்தரவிட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட இடையறாத சட்ட போராட்டத்தின் பயனாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி மற்றும் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கன அடி என மொத்தம் வினாடிக்கு 15,000 கன அடி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 16,053 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 79.26 அடியாக உள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய காவேரி நீரின் அளவு குறித்து தமிழக அரசு சார்பில் காவேரி மேற்பார்வை குழுவிடம் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு தரப்பிலும் மேற்பார்வை குழுவிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகாவிலிருந்து வரவேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து தமிழக அரசு தெரிவித்திருந்த விவரங்களை ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக மத்திய நீர்வளத்துறை செயலாளர் திரு சசி சேகர் தலைமையிலான காவேரி மேற்பார்வை குழு டெல்லியில் இன்று கூடுகிறது. இதுபற்றி காவேரி மேற்பார்வை குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கர்நாடக அரசு கோரியபடி அம்மாநிலத்தின் காவேரி ஆற்று பகுதிகளை பார்வையிட நிபுணர் குழுவை அனுப்ப முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே மேற்பார்வை குழு செயல்படும் என்றும் காவேரி மேற்பார்வை குழு சுட்டிக்காட்டியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவேரி நதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்பது காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என காவேரி மேற்பார்வை குழுவின் மூத்த அதிகாரி டெல்லியில் தெரிவித்தார்.